அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன் பேட்ச் மற்றும் தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன் பேட்ச் இந்த 2 பேட்சோட டீட்டெயில் பார்க்க போகிறோம். நம்ம லெசன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 18 ஆகஸ்ட் 2025 இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 19 ஆகஸ்ட் 2025 அந்த நாளில் உங்கள் எல்லாரையும் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். 20 ஆகஸ்ட் 2025 உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? 21 ஆகஸ்ட் 2025 நீங்கள் ப்ராக்டிஸை தொடங்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த பேட்ச்க்குரிய டேட்ஸு. ஸோ இந்த பேட்ச் எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2ல் ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணலாம் அல்லது 2மே ஜாயின் பண்ணலாம். இது லெசன் பேட்ச். இது பட்ஜெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. பட்ஜெட். ஓகேங்களா? பட்ஜெட் புக்குன்னு சொல்லுவாங்க, லெசன் புக்குன்னு சொல்லுவாங்க, பிகினர்ஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ல் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பீடு நம்ம போகணும். ஃபஸ்ட்டு லெசன் பேட்ச். லெசனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பீடு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லெசன் பேட்ச் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 105 நாள் ரன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் ரன் ஆகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3.5 months ரன் ஆகுது. 105 நாள். ஸோ இதில் உங்களுக்கு தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதாவது அந்த எக்ஸாமுக்குரிய அந்த ஜூனியர் எக்ஸாமுக்குரிய அனைத்து லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த லெசன் பேட்சில். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீடு பேட்ச் தனியாக ஸ்டார்ட் பண்ணும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பேட்சை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயே சில டீட்டெயில் கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் சம்மந்தமாகவும் சரி, இந்த ஷார்ட் ஹேண்டோட முக்கியத்துவத்தையும் சரி, மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் லெசன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா, இப்போ டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பருக்கு 1200 ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வேலை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1000 rupees. ஓகேங்களா? இப்போ டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பரில் 1000 rupees ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், முடிஞ்சால் உங்களோட ஏஜ் அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ எந்த நம்பர்லேருந்து வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது எந்த நம்பரை உங்களுக்கு இணைக்கணுமோ, வாட்ஸ்அப்லேயும் சரி, டெலிகிராம்லையும் சரி, எந்த நம்பரை இணைக்கணுமோ அந்த நம்பர்லேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகேங்களா? யார் நம்பர்லேருந்து வேணாலும் பே பண்ணுங்கள். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது நீங்கள் யார் படிக்கிறீங்களோ அவங்க நம்பர்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டீட்டெயில் தரேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஷெட்யூல் பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் தரேன். ஷெட்யூல் நான் போட்டுட்டேன் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த டீட்டெயிலையும் வச்சுறேன், அந்த பிடிஎஃப்பும் வச்சுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஷெட்யூலுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, வீடியோஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போதும் டெஸ்ட்டு இருக்கும். ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போதும் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய மித்ரன் டிஎஸ் அகாடமி, இந்த நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பேட்சில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். அந்த கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லெசன் முடிக்க ஒவ்வொரு டெஸ்ட்டு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புவீங்கல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்களா அப்படின்ற அந்த ரிவ்யூ நாங்கள் ஒவ்வொரு பிடிஎஃப்க்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக கொடுப்போம். ரிவ்யூ ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு லெசன்லேயும் நீங்கள் முடித்து அனுப்ப நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இதில் நிறையா வகையான குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பேட்சுக்கு கிட்டத்தட்ட 3 குரூப்பாவது க்ரியேட் பண்ணுவோம். ஒன்று டெலிகிராமில் ஒரு குரூப்பு, வாட்ஸ்அப்பில் 2 குரூப்பு. வாட்ஸ்அப்பில் அட்மின்ற குரூப்பில் நான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த டிஸ்கஸ் குரூப்பில் அனுப்புவீங்க. உங்களோட ஒவ்வொரு லெசனாக அனுப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லெசன்ஸ்லாம் ஃபுல்லாக கவனிக்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ அது எப்படி என்னன்றதையும் இதே வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். பேட்சுக்கு வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்டாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் எழுதுறீங்க. ஆன்சர் கீ இருக்கும், அதிலே நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டுக்கு ஃபில்அப் பண்ண போகிறீங்க. தமிழ் ஷார்ட்ஹேண்டுக்கு 1 டே ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. தமிழ் ஷார்ட்ஹேண்டுக்கு ஒரு லெசன் முடிக்கிறதுக்கு 3 நாள், இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டுக்கு ஒரு லெசன் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 டேஸ். இது நடுவில் அங்கங்கே 3 டேஸாக மாறும். ஒரு சில ஈஸியான லெசனுக்கு 2 டேஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஷெடியூல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருவேன். பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசன் முடிக்க உங்களுக்கான ரிவ்யூ கிடைக்கும். உங்களோட ஸ்ட்ரோக்கை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ அதாவது ஒருத்தர் வந்து ஸ்டெனோ போத் இயர் முடிச்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷ் அதாவது இன்ஸ்டியூட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். யாரோ ஒருத்தரோட கைடன்ஸ் இருந்தே ஆகணும். யாரோட கைடன்ஸ் இல்லாமல் ஷார்ட்ஹேண்ட் படிக்கிறது அப்படின்றது ஆபத்தாக முடிஞ்சிடும். ஒன்று இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிடணும், அல்லது ஏதோ ஒரு ஆன்லைன் அகாடமியில், அதுவும் குறிப்பாக வந்து போத் இயர் முடித்தவங்கக்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து போத் இயர் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட வந்து அப்பப்போ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் அல்லது 1 ஹவர் வந்து லைவ் செஷன் இருக்கும். ஓகேங்களா? லைவில் ஜூம் ஆப்பில் லைவ் நடக்கும். அந்த லைவில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இடையில உங்களுக்கு எப்படி ஷார்ட்ஹேண்டில் டவுட் வந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம். சப்போஸ் என்னால் கால் அட்டன் பண்ணல, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா நான் அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு திருப்பி ரிட்டன் நானே கால் பண்ணிடுவேன். நானே வந்து உங்களுக்கு மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் சிறப்பம்சங்கள். ஒருத்தரோட கைடன்ஸ் உங்களுக்கு அந்த லெசன்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் வந்து சிறப்பம்சம். நீங்கள் ஒவ்வொரு லெசனாக முடிக்க உங்கள் லெசனுக்குரிய ரிவ்யூ கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் மாற்றிக்கணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் போத் ஹையர் டைப்ரைட்டிங்கில் முடிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, போத் ஹையர் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் இல்லை சார் நான் லெசன் மட்டும் கற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லெசன் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? லெசன் பேட்ச் முடிச்சுட்டு ஸ்பீடு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை டைப்ரைட்டிங் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க சார், அந்த டைப்ரைட்டிங் நான் போத் இயர் அங்கே இன்ஸ்டியூட்டில் படிச்சுருக்கேன், அது முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஷார்ட் அண்ட் லெசன்ஸை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் இருக்குல்ல, தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன், இந்த லெசன்ஸை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஸ்பீடு மட்டும்தான். டக்குன்னு 3 மந்த்ஸில் ஸ்பீடு வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான். கொஞ்சோன்ட்டு இல்லை, கொஞ்சம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஷார்ட் அண்ட் அப்படின்றது கொஞ்சோன்னு இல்லை, ரொம்பவே டஃப்பான சப்ஜெக்ட் தான். அதுக்கு நீங்கள் உழைப்பை போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போதைக்கு லெசன் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ 2 லெசனும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லெசனும் ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 3+3 ஹவர்ஸ் 3+3 6 ஹவர்ஸ் தேவைப்படும். இதுவே நீங்கள் ஸ்பீடு நீங்கள் போகும்போது ஸ்பீடு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 ஹவர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்கு 10 ஹவர்ஸ். அந்த 10 ஹவர்ஸ் அந்த 1 டேக்கு 24 ஹவர்ஸுங்களா, அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 10 ஹவர்ஸ் நீங்கள் விட்டு கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் டைப்ரைட்டிங் போத் இயர் முடிச்சிருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போதைக்கு வர மாதிரி தரல. இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸாம்லேயே கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பரை வந்து அந்த சிலபஸ்க்குள்ளே கேட்டிருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு டிகிரி லெவலுக்கு கொஸ்டினை வந்து கேட்டு வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இதெல்லாம் அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணி அதெல்லாம் அடுத்த எக்ஸாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மினிமம் 1 இயர் ஆகும். ஓகேங்களா? மினிமம் 1 இயர் ஆகும், மேக்ஸிமம் 1.5 இயர்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மாவும் இருக்க முடியாது. வெறுமனே திருப்பி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கே படிச்சுட்டும் இருக்க முடியாது. போத் இயர் டைப்ரைட்டிங் இருக்கா, ஓகே, நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் இதில் ஓரளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டாவது நம்ம அடுத்த குரூப் 4 வரதுக்குள்ள ஓரளவுக்காவது நம்ம ஷார்ட் ஹேண்ட் எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து முடிச்சு வச்சிடணும். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இப்போ அடுத்த குரூப் 4க்குள்ளே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரதுக்குள்ளே போத் இயர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா
இப்போ பிப்ரவரி 2026 நீங்கள் ஜூனியர் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஜூனியர். அடுத்து வந்து ஆகஸ்ட் 2026 இங்கிலீஷில் இன்டர்மீடியட்டும் தமிழில் சீனியரும் அட்டன் பண்ணுறீங்க. அடுத்து பிப்ரவரி 2027 இங்கிலீஷ் சீனியர் முடிக்கிறீங்க. ஸோ 1.5 வருஷத்தில் இதை நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குரூப் 4 வந்து ஒருவேளை 2027 மே ஜூனில் வந்தால் உங்களுக்கு ஒரு லக்கு. போத் இயர் முடிச்சுனாப்பா கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அட்டன் பண்ணி ஒரு 150 to 155 கொஸ்டின்ஸ்க்குலாம் நமக்கு வேலை கிடச்சிடும், போயிடலாம். ஓகேங்களா? 2026 எண்டில் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எக்ஸாம் கால்ஃபேர் வந்துருச்சுன்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த படிக்கக்கூடிய ஷார்ட் ஹேண்ட் வச்சு நீங்கள் வரக்கூடிய குரூப் 4 போக முடியாது. ஒரு குரூப் 4க்காக வெயிட் பண்ணணும். ஆனால் நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், போத் இயர் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கோங்க, எத்தனையோ குரூப் 4 வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 குரூப் 4 4 குரூப் 4ன்னு சொல்லிட்டு ஒரு 140 கொஸ்டின் 150 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாமல் நிறைய குரூப் 4 வந்து ஒரு 3-4 குரூப் 4 கூட சில பேர் 6 குரூப் 4ன்றாங்க. எனக்கே அப்படியே கேட்குறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. டைப்ரைட்டிங் போத் இயர் முடிச்சிருக்காங்க, 6 குரூப் 4 எழுதியிருக்கேன் அப்படின்னா. சில பேர் 2014 எழுதியிருக்காங்க, 2014, 16, அப்புறம் 18, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 22, அப்புறம் லாஸ்ட்டாக நடந்தது. கிட்டத்தட்ட 5-6 குரூப் 4 எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட வாழ்க்கையில் வந்து 8லேருந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு குரூப் 4 எழுதி. ஆனால் டைப்ரைட்டிங் பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டெனோவே போத் இயரும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம முழிச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டைமும் அவங்களோட அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற அந்த பேட்டர்னை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதிய பாட புத்தகம், பள்ளி புத்தகம் 2019-20 அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் புதிய பாட புத்தகத்தில் எல்லாரும் படிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பழைய சமச்சீர் கொஸ்டின்லேருந்து புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் புதுசு படிச்சுட்டு போகலான்னு பார்த்தா புதுசு படிச்சுட்டு போனால் புதுசு அண்டு பழசு 2லேயே இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. இதை பல வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிடா, புதுசும் பழசும் படிச்சுட்டு போகலான்னு 2யுமே படிச்சுட்டு போனால் 11th 12th பழைய சிறப்பு தமிழ் புதிய சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி கேட்டாங்க. ஓகேடா, 6 16 புதுசு பழசு சிறப்பு தமிழ் புதுசு பழசு எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் கடைசியில் எப்படி கேட்டு வச்சிட்டாங்க, 2025 நடந்த எக்ஸாமில் குரூப் 4ல் 1955 53வது வருஷத்தில் இருக்கக்கூடிய புக்கு, ஒரு சில புக்ஸு வெளியாத்தல், ஸோ நிறைய கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் மாதிரி போயிடுச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல வரல. அதாவது 10ஆம் வகுப்பு தரன்றது போய் அவங்க வந்து டிகிரி லெவல் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் பேட்டர்ன் மாறிட்டே போகுதுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தான் முழிச்சுக்கணும். ஒவ்வொரு டைம் பேட்டர்ன் மாறிட்டே போனாலும் கட் ஆஃப் கம்மியாக வரும். பட் இருந்தாலும் நம்ம டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் அண்ட் போத் இயர் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபு. வாழ்க்கையில் எவ்வளோ வருடங்கள் அப்படியே ஓடி இருக்கும், அப்படியே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிருக்கும், வேஸ்ட் ஆகிருக்கும். ஒரு 1.5 வருஷம் அல்லது 2 வருஷம் ஷார்ட் ஹேண்டுக்குன்னு நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 155 கொஸ்டினுக்கு ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா இது நம்ம தான் வந்து ஓவர் கம் பண்ணி வரணும். போராட்டம்லாம் நடந்துச்சுங்க. என்ன தான் நடந்தாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு அதே மாதிரி தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். போராட்டம் நடக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த மாற்றங்களே இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? சரி, மாற்றங்கள் இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து போத் இயர் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு போயிடுவோம். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப நாளாக அந்த லெசன் பேட்சை நான் போடலைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் லெசன் பேட்ச் போட்டு 2.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 2022 அந்த டைமில் போட்டது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக 2023 போட்டேன். யாரும் ஜாயின் பண்ணலைங்க. ஃப்ரீயாக போட்டேன், ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஒரு 6 பேரும் நம்ம தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் 155 கொஸ்டின்றத எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க, பரவாயில்லைங்களே 155 கொஸ்டின் நான் போட முடியுமே அப்படின்னு பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறாங்க. இன்னும் வேறு சில அகாடமி, அதாவது வேறு சில இன்ஸ்டியூட்லலாம் போய் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இந்த ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு 4 அல்லது 5 வருஷத்துக்கு இது தாங்க கட் ஆஃப். என்னோட ப்ரிடிக்ஷனுங்க ஒரு 155 கொஸ்டின் தாண்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. 200க்கு 155 கொஸ்டினுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த செட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா இன்னும் கட் ஆஃப் கூடிரும். ஒரு 5 வருஷம் கழிச்சுனா கட் ஆஃப் 160 மாறிடும்.
ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஒரு 150லேருந்து 155 கொஸ்டின் கட் ஆஃப் வரும். போய்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்டனில் இன்னும் வந்து 5 வருஷம் கழிச்சு அதிகமாக கட் ஆஃப் வந்துடும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம வந்து ஜாபுக்கு போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம லெசன் பேட்ச் எப்போ போடுவோன்றது நம்மளால் வந்து சொல்ல முடியாது என்னால். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறதை வச்சு தான் போட முடியும். இப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா தான் நம்மளால் லெசன் பேட்ச் வந்து திருப்பி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணலான்னா நம்மளால் லெசன் பேட்ச் வந்து ரன் பண்ண முடியாது. இதுக்குன்னு டைம் ஒதுக்கி ரன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் இதுலேயே கலந்துக்கிட்டு இதுலேயே முடிஞ்ச வரைக்கும் லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து சார் இப்போ லெசன் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்து என்ன சார் பண்ணுறது, அடுத்து நீங்கள் வந்து பேட்ச் போடுவீங்களா சார்னா, நீங்கள் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்காவது ஜூனியர், இங்கிலீஷில் இன்டர்மீடியட், சீனியர், தமிழில் வந்து ஜூனியர், சீனியர் எல்லாமே வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுப்போம். புரியுதுங்களா? ஓரளவுக்கு மெம்பர்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு போயிருங்க. இதில் வந்து நிறைய பேத்துக்கு நம்ம வந்து கால் பண்ணி கேட்டோம், கால் பண்ணி பேசணும். கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் கொடுக்குறேன், அந்த குரூப்போட லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணி வந்து இந்த மாதிரி தமிழ் ஷார்ட்டன், இங்கிலீஷ் ஷார்ட்டன் இதை பற்றிலாம் நாங்கள் சொல்லுவோம். உங்களோட டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதா வேணாமான்னு கூட நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜாயின் பண்ணுற இந்த குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே அவைலபிளாக இருக்காது, அதையும் சொல்லிக்கிறேன். சண்டே வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த குரூப்போட லிங்க்கை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். நியூ லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி இதுலேயே அப்படியே ஓட பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேட்சை பற்றின டவுட் இருந்தாலும் கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் எடுக்க முடியலன்னா திருப்பி வந்து உங்களுக்கு கூப்பிட்டு என்ன அப்படின்றத நான் விசாரித்து உங்களுக்கு உரிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. இல்லைனா இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா அடுத்து நம்ம லெசன் பேட்ச் எப்போ போடுவோம்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ.